ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு கூல் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கூடிய சீக்கிரத்தில் தீபாவளி வரப்போகுது நண்பா. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இப்போ நம்ம என்ன பண்ணால் பட்டாசு வெடிக்க போகிறோம். இந்த இங்கே இருக்கலாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய வெடியாக வெடிக்க போகிறோம். பெரிய பெரிய வெடி நம்ம நிறைய வச்சுருக்கோம். இப்போதைக்கு லைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெடிங்கள்லாம் இப்போ பொறுமையாக வெடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வெடித்து பார்த்தேன். வெடித்து பார்த்ததில் போய் சுற்றி ஒரு சூரியன் வெளிச்சம் கொடுத்த மாதிரி இருக்குது. பாருங்க, போய் லைட்டாக இருட்டாக இருக்கா. இப்போ வெடித்தோம்னா ஒரு சூரியன் கொஞ்சம் வெடித்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பொறுமையாக அது வெடிக்கலாம். இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்கிறேன். எல்லாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம், எல்லோரும் இருக்கலாம். நீங்கள் சேஃப்டியாக வெடிக்கலாம். இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் சேஃப்டியாக வெடிங்க. இந்த கையில் தூக்கி விடுறத வீசுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் சேஃப்டியாக பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் பெரியவங்க கூடயே நின்று வெடிங்க. யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்க உங்களுக்கு பெரிய சின்ன குழந்தை யாராக இருந்தாங்கன்னா போய் அவங்கள சொல்லி கொடுத்து இப்படி பார்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நீங்கள் நீட்டாக பொறுமையாக இருந்து பக்கத்தில் போய் வெடிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இல்லைங்க, ஒரு வெடியை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அப்படியே வருஷம் நிற்க வச்சுருக்க எல்லா வெடியும் இப்படியே ஒவ்வொன்றா பற்ற வச்சுட்டு வரலாம். சொன்னால் பார்த்தீங்களா, இது பயங்கரமாக வெடிக்குங்க. ஒரு குட்டி சூரியன் மாதிரி பார்த்தீங்களா, ஒரு சூரியன் எப்படி வெளிச்சம் அந்த மாதிரி கொடுக்குமோ அந்த மாதிரி கொடுக்குறா நண்பா. எங்கள் இடியும் பற்ற வச்சுக்கலாம். இல்லை இது ஒன்று, இல்லை இடியும் பற்ற வச்சுக்கலாம். மீறி பட்டாசை நம்ம சரி நண்பா, இந்த மீதி பட்டாசுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து வெடிக்கலாம் நினைக்கிறேன் நண்பா. இது எடுத்துப்போம். எல்லாம் தச்சு இப்போ பற்ற வச்சாச்சு. இது எப்படி வெடிக்குன்னு தெரில. 1 2 3 4 போட்டிருக்கு. 5 4 3 2 1. எங்கே 1 2 3 போல் 4 5 அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. பார்த்துங்க, பாக்ஸ்லேயே அதான் போட்டிருக்கு. அங்கே 5 4 3 1 2 1 தான் போட்டிருக்கு. அந்த மாதிரி வெடிக்கும் போல். இருங்க, இன்னொன்று இருக்குது, அதை நம்ம பற்ற வச்சு பார்ப்போம். எதுங்க, பாருங்க, 2025 தீபாவளினால நம்ம 2025 வச்சு வெடிக்கிறோம். அதனால் பாருங்கள் 2025 பார்த்தீங்களா, 2025 வருதா. 2025 2025 போட்டு ஒரு பட்டாசு இருக்குங்க. இருங்க, இன்னொன்று இருக்குது. இது எப்படின்னு தெரில. பற்ற வச்சாச்சு, தூரம் வந்தாச்சு. இருங்க சார், எல்லாரையும் சேஃப்டியாக பட்டாசு வச்சுருக்காங்க. பற்ற வச்சோம்னா தூரம் வந்துடும். கிட்ட போய் நின்னோம்னா நமக்கு சேஃப்டி இல்லை. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. ஆனால் நான் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு இல்லை. இருங்க, வேறு யாராவது எடுக்கலாமா? இந்த பெருசு நானுங்க நிறையா இருக்குங்க. இங்கே வாங்க, இந்த பிங்கோன்னு ஒன்று இருக்குங்க. அது வெடித்தோம்ல, அது எப்படி பெருசாக வெடிச்சு, அதோட மினி வெர்ஷனுங்க. இது 3 வச்சுருக்கேன் பாருங்க. பார்த்தீங்களா, அந்த பிங்கோவோட மினி வெர்ஷனுங்க. அது குட்டி, அது சிவப்பு கலரில் இருக்கும். இது ப்ளூ கலரில் போய் வெடிக்கும். இல்லைங்க, ஒன்று வேணால் பற்ற வச்சு காமிக்கிறேன் என்ன கலரில் வெடிக்குன்னு. எங்கள் பொசிஷன் பண்ணிப்போம். அழகாக வச்சுட்டு பற்ற வச்சுங்க. கொஞ்சம் தூரம் வந்துடுவோம். இல்லை, எப்படி வெடிக்கணும் பார்த்தீங்களா, அது ஆரஞ்சு கலரில் தானே வெடிச்சு. இது பாருங்க, யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல,
அது வச்சாச்சு. இப்போ பாருங்க அது என்ன கலர் வெடிக்குன்னு பாருங்கள். மேலே போகுது. அது இது ப்ளூ கலரில் வெடிக்குதா? அது ஆரஞ்சு கலர், ஃபுல் ஆரஞ்சு கலரில் வெடிக்கிறதுங்க. கோல்டன் டைட்டானியம் அது வெடிப்போம். பற்ற வச்சுட்டாங்க. வருது நல்லா இருக்குங்க. டக் டன் 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 டக் டன் 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 டன். ஏதோ ஒரு இந்த பட்டாசு அடிக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஏதோ மியூசிக் மாதிரி வருதுங்க. இந்த கோல்டன் டைட்டானியம் டட்டன் 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 டட்டன்னு. இதுங்க நம்ம வேறு எங்கள் வானொலி பர்பிள் கலரில் வைக்கலாம். ஒரு 4-5 3 வைப்போம். 3 வச்சுட்டுங்க. 10 வச்சாச்சு. ரொம்ப ஹைட்டு போகலைங்க. கொஞ்சம் கீழாலே வெடிச்சிருச்சு. இருங்க. அது ரெட் அலர்ட்னு ஒன்று இருக்குல்ல, 3 வச்சுக்கலாங்க. வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேங்க. கடைசி அந்த பிங்கோன்னு ஒன்று வச்சுட்டு நின்றுச்சுங்க. ஒன்றை மட்டும் நிற்க வச்சுட்டு இவன் வெடிச்சிட்டு இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள் நண்பா. அப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் லைக் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிய பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தருக்காக வீடியோ போடுறான்னு, கேம் பற்றி போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஒவ்வொரு லைக் அண்ட் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ண ஒரு பூஸ்ட் மாதிரிங்க. ஒரு பூஸ்ட் மாதிரி எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி நம்மளுக்காக இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் இன்னும் வீடியோ போடலாம். நீங்கள் இப்படி ஒவ்வொரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவும் நிறையா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சத்தில் நிறைய வீடியோ வருங்க. நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இதோட வெடிச்சிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பா. பற்ற வச்சாச்சு. இருங்க, தலைவரை வந்து விட்டு பாய் பாய் நண்பா. இதோட